இப்போ நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா தக்காளி கத்திரிக்காய் போட்டு கடையல். இது இட்லி தோசைக்கெல்லாம் அட்டகாசமாக இருக்கும். இப்போ இது செய்கிறதுக்கு வந்து ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 4 கத்திரிக்காய், 2 பச்சை மிளகா. இப்போ இதெல்லாம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே வந்து கொஞ்சம் கருவேப்பிலையும், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளும், 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து வேறு எந்த மசாலாவுமே சேர்க்க போகிறதில்ல. இப்போ இது நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். இப்போ குக்கரில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் இது கூட கடுகு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இது கூடவே வந்து வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா 3ஐயும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இந்த சட்னி செய்கிறதுக்கு ரொம்ப லேட்டெல்லாம் ஆகாது, ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். இப்போ இது கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வணங்கிருச்சு. இப்போ இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ எடுத்துக்கிற அளவு வந்து 2 பேர்த்துக்கு கரெக்டாக இருக்கும் இந்த சட்னி. தக்காளி வந்து ரொம்ப வதங்கணும்னு இல்லை, நம்ம இது கூட கத்திரிக்காயும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ இது கூடவே மசாலாவையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட வந்து 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது வந்து ஒரு 6 விசில் விட்டுக்கலாம். நீங்கள் விசில் அதிகமாக விடும்போது வந்து மேஷ் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ இதை நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இது செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. இது நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ அவ்வளோதான், சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது சூடாக நல்லா முட்டை தோசையில் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சமையல் வித் கவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் தொடர்ந்து வீடியோஸ் வரும். தேங்க்யூ.